வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியல் அதில் வினை செயல் வகை அந்த அதிகாரத்தில் 2வது குறள். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. இந்த குறள் துப்பார்க்கு துப்பாய அந்த குறள் மாதிரி ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி ஒரு அழகான குறள். இங்கே தூங்குக அப்படிங்கிறது ஒரு நீட்டித்து காலத்தை நீட்டித்து செய்கிற ஒரு முறை. தூங்குறது அப்படின்னு இல்லை, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக பண்ணுறோம் இல்லையா, அது. தூங்குக தூங்கி செயற்பால, அதாவது ஒரு செயலை கொஞ்சம் காலம் நீட்டித்து தான் செய்யணும் அல்லது கொஞ்சம் காலம் பொறுத்து செய்யணும் அப்படின்னு இருந்தால் அதை அப்படி தான் செய்யணும். தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. எந்த விஷயத்தை விரைவில் முடிக்கணுமோ அந்த விஷயத்தை காலத்தை நீட்டிக்காமல் விடைகளை உடனே செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இதில் 2 விஷயம் நம்ம நல்லா கவனிக்கணும். என்னென்னா, எந்த ஒரு வினையுமே, அதாவது உடனே செய்ய வேண்டிய வினையாக இருந்தாலும் சரி, நீட்டித்து செய்ய வேண்டிய வினையாக இருந்தாலும் சரி, இந்த வினையினுடைய தன்மையை இங்கே எது முடிவு பண்ணுறது அப்படின்னா, இடம் அப்படின்றத விட கூட அந்த வலிமை, அதுவும் காலமும், அந்த 2ம் முடிவு பண்ணுறது. ஏன் அப்படின்னா, என்னுடைய வலிமை ஓங்கி நிற்கும் பொழுது அந்த வினையை நீட்டிப்பதில் அர்த்தமில்லை. ஏன்னா நான் என்னோடய கை இன்றைக்கி ஓங்கி இருக்குது, நான் இன்றைக்கி அந்த செயலை செய்தேன்னாக்கா ரொம்ப சிறப்பாக முடிச்சிடுவேன். அது ஒன்று. காலம், அதேபோல் இந்த காலம் எனக்கு ரொம்ப தோதான காலம், எனக்கு சாதகமான காலம் அப்படின்னு இருந்ததுன்னா அப்பவும் அந்த வேலையை நீட்டிக்கிறதுல அர்த்தம் இல்லை, உடனே செய்யணும். ஆனால் இந்த வலியும் என்னுடைய வலிமையாக இருந்தாலும் சரி, அந்த வினையினுடைய வலிமையாக இருந்தாலும் சரி, என்னுடைய துணையினுடைய வலிமையாக, எனக்கு துணை பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவர்களுடைய வலிமையாக இருந்தாலும் சரி, இது இப்போ கொஞ்சம் குறைந்து இருந்தாலோ அல்லது இந்த காலம் எனக்கு தோதாக இல்லை அப்படின்னு இருந்தாலோ அந்த வினையை கொஞ்சம் நீட்டித்து செய்யணும். இது ஒன்று. இதை மாற்றி செஞ்சோம் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக பயன் தராது அப்படின்னு சொல்கிறார். இது நம்ம மகரிஷி கவலை ஒழித்தில் ரொம்ப அழகாக சொல்வார். உடனே தீர்க்க வேண்டியதை உடனே தீர்க்கணும் சிக்கலை. சிலதை விட்டுறணுன்னா சிலதை விட்டு தான் அதுவாக முடியும் அப்படின்னு விட்டுறணும். சிலதை காலம் பார்த்துக்கும் அப்படின்னு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும். அப்படி இல்லாமல் மாற்றி பண்ணினோம் அப்படின்னா சிக்கலில் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்வார். அதே தான் இங்கே வள்ளுவரும் சொல்கிறார். எதை எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பண்ணணும் அப்படின்னு. இந்த பாட்டிலையும் முதல் பாட்டிலையும் அவர் சொன்னா என்னதுன்னா, பொதுவாக ஒரு வினையை செய்யக்கூடிய திறம் அதை சொல்கிறார். எப்படி அப்படின்னாக்கா, ஒரு வினை நம்ம செய்யும்பொழுது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வலிமையானவன் இருப்பான், நமக்கு சரிசமமானவன் இருப்பான், நம்மளுடைய மெலியவன் இருப்பான். இந்த 3 வகை மனிதர்களோடும் நாம் செயல் செய்ய வேண்டியிருக்கும். அப்படி செய்யும் பொழுது நாம் எப்படி அந்த வினையை செய்யணும் அப்படிங்கிறத இந்த 2 குறளையும் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இது பொருட்பாலில் அமைச்சருக்கு சொன்னதாக இருந்தாலும், நாமளும் ஒரு வீட்லேயோ அல்லது ஒரு நிர்வாகத்திலேயோ வேலை செய்யும்போது நிறைய மனிதர்களோட பழக வேண்டியிருக்கு. நிறைய மனிதர்களோட பழகி ஒரு காரியத்தை முடிக்கும்பொழுது நமக்கும் இந்த திறமைகள்லாம் தேவையாதான் இருக்கும். ஆக ஒரு செயலை எப்படி செய்யணும் அப்படின்ற திறமையை வளர்த்துக்குவோம். நன்றி, வணக்கம். நாளை அடுத்து